முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சென்னை வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சென்னை வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்தார். தமிழ்நாட்டில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் இணைந்து ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக டெல்லியிலிருந்து சென்னை வந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். அப்போது திமுக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.